ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். கிரியேட் நியூன்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும். அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு சூப்பரான பேக்ரவுண்டு இமேஜ் வீடியோ ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ தான் சூப்பராக இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பேக்ரவுண்டு பிஎன்ஜி இருக்கும், ஒரு பில்டிங் மாதிரி. இந்த பிஎன்ஜி தான் அது. அதை கிளிக் பண்ணி 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எந்த லென்த்துக்கு இருக்கோ அந்த லென்த்துக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎன்ஜி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் வைக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியலில் ஒரு பர்த்டே டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கலந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஹாப்பி பர்த்டேன்னு வரும். அப்புறம் இந்த மேலே நம்ம நேம் வச்சுக்கிற இடத்துல ஒரு இது பார்ட்டிகல் மாதிரி வரும். எல்லாம் கலந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த கத்திரி மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் இந்த ஒயிட் கலர் டப்பா மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். 1 ஸ்டெப்பு பேக் வந்துட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து ஆடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எனது 2 பிஎன்ஜி எடுத்து வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண பிஎன்ஜி. உங்களுக்கு தேவைன்னாக்கா இது வச்சுக்கோங்க. இது தேவையில்லைன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ், உங்களுக்கு தேவையான இமேஜை வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட் அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதையும் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்கணுன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 5வது ஆப்ஷன் பாருங்கள், சென்ட் டு பேக்னு இருக்குது, அதை கொடுங்க. பேக் சைடு போயிடும். ஓகே, போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த இமேஜை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் வந்து சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. 0ல் வச்சுருங்க. ஓகே, நான் வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோட்டோவே இன்னொரு பிஎன்ஜி இருக்குது பாருங்கள். இதை வச்சுட்டு இதையும் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். 30 செகண்டுக்கு தொட்டு இதை லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன் நான். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் சென்ட் டு பேக் கொடுத்துடலாம். லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வோர்டு கொடுத்துருங்க. 1 ஸ்டெப்பு பின்னாடி போயிடும். ஓகே, போயிடுச்சு. இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம் அப்படி. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இந்த 2வது கிளிக் பண்ண இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஒரு 500 செகண்டுக்கு வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கீ கொடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜை ஃபுல்லாக ரைட் சைடு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு அப்படியே லைட்டாக ஜூம் ஆகும். இந்த லாஸ்ட் வந்துடுங்க. மறுபடியும் கீ ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருங்க. கீ கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். இந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துடுங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கிற இமேஜில் வந்து இன்னொரு பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவை கரெக்டாக இந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் இமேஜ் இருக்குது, அதுக்கு பின்னாடி போகிற மாதிரி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அது எப்படி கொடுத்துன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 4வது ஆப்ஷன் சென்ட் டு பேக்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம்.
லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இல்லை கரெக்டாக இமேஜுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னோடய நேம் செல்வம், அந்த நேமில் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து என் நேமுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நேம் வீடியோ எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்லி தரேன். இப்போ வந்து இந்த வீடியோவை பற்றி இப்போ எதுவும் பேச வேண்டாம். இந்த க்ரீன் கலர் வீடியோவை எப்படி செட் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துருங்க, ப்ளே பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல அந்த வீடியோ வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே குரோமா கீன்னு இருக்கும், அதில் வந்து அதை எனேபிள் பண்ணி விட்டு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த கீயை. இது செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க. மறுபடியும் அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனை ஒரு 70% வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 70, 75 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த பட்டாசு மாதிரி இருக்கிறது எந்த இடத்துல கரெக்டாக பிளாஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் லைட்டாக கொஞ்சம் இந்த பக்கம் இழுத்துக்கிறேன் அந்த வீடியோவை. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் இழுக்கணும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. வீடியோ செட் ஆகிடுச்சு, பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு, எல்லாமே செட் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், பொறி பறக்கிற மாதிரி வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை டச் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக இந்த நேம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த இடத்துல வச்சுட்டு அந்த டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சு லைட்டாக அப்படி டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக செட் ஆகிருக்கு. அந்த வீடியோ நேம் டிஸ்பிளே ஆகும்போது கரெக்டாக பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டேன்னு வரும். இந்த வீடியோ வந்து இந்த நம்ம பிஎன்ஜி லைட்டாக ஸ்க்ரோல் ஆகி அப்படியே ஜூம் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செட் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு கார்னரில் ஆரா மார்க் பண்ணி ஒன்று இருக்கும், அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. சேவ் டு கேலரி கொடுத்ததுமே எக்ஸ்போர்ட் ஆயிரும், உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.